ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் இல்லையா, நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஸ்டோன் சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன் சீரிஸில் கிராஸ் ஓவர் ஆக போகிறாரு. எக்கச்சக்கமான கார்ட்டூன் கேரக்டர் வர போகிறாங்க. ஸோ அதில் நம்ம பென் டென்னிசனும் வருவார்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம பென் டென்னிசனும் வந்திருக்காரு. பட் வந்திருக்காரு, எதுக்கு வந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போட வந்திருக்காரு. சத்தியமாக இதை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா இதுக்காடா இவ்வளோ ஹைப்பு, எங்களை இவ்வளோ ஹைப் இதுக்காக வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த எபிசோட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட் தான் வந்திருக்காரு. 7 செகண்ட் கூட கிடையாது, 7 செகண்ட்குள்ளே தான் வந்திருக்காரு. இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இதுக்கா இவ்வளோ ஹைப்பு? தண்ணி கேன் போடுறதுக்கு எதுக்குங்க நம்மளோட கிளாசிக் ஒரிஜினல் பென்டன் வரணும்? ஸோ அதுக்கு நம்ம ரீபூட் பென்டனே வந்துட்டு போயிருக்கலாமே. இவங்க ஒரிஜினல் பென்டனே கூட்டு வந்திருக்காங்க. நிறைய கார்ட்டூன் கேரக்டர் வந்திருக்காங்க. நிறைய கார்ட்டூன் கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்குது. நிறைய கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. நிறைய பேர் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஒரு எண்ட் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய கார்ட்டூன் கேரக்டர் வராங்க, வந்து பேட்டில் பண்ணுறாங்க. அதுவும் என்ட்ரி சீன், நிறைய என்ட்ரி சீனுக்கு வந்து சூப்பரான என்ட்ரி சீன்ஸ்லாம் இருக்குது. பட் பென்னுக்கு என்ட்ரி சீன் கூட கிடையாதுங்க. ஆமாங்க, நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நமக்கு பரிச்சயமான நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. பில்லு அண்ட் மேண்டி வராங்க, நம்ம ஸ்கெலிட்டன் வராரு, நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருஜ் கால்டாக் வராரு. எக்கச்சக்கமான நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய அற்புதமான நம்ம மனசை கவர்ந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. பவர் பப் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு சில இடங்களில் ஸ்கோப் இருக்குது. பட் நம்ம பென் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் தான் போடுறாரு. நான் எண்டு கேம் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. பிகாஸ் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் நிறைய ஒஸ்ட்டான மூமெண்ட் இருக்குது. ஸோ நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸுமே கொஞ்சம் மொக்கையாக தான் காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் பவர் பப் கேர்ள்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல். பட் அவங்களே அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து ரொம்ப காமெடியாக வீக்காக தான் காமிப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஹீரோ பக்கம் வந்துடுவோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பலில் கூட்டத்தில் ஒருத்தராக நிற்கிறாரு. அதாவது ஒரு என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தராக வராரு. அண்ட் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஆஸ்ட்ரேலியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளாசிக் மாதிரி தான் இருக்குது. பட் கிளாசிக் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். அது ஹாஸ்டலில் விட்டுருங்க. மற்ற கேரக்டர்ஸோட ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்கும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட் ஏஜ் பார்க்குற ஒரு டுனாமி மாதிரி இருக்கும் ஒரு ஹாஸ்டல். ஓகே, அந்த ஹாஸ்டலில் விட்டுருங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து ஸ்டிங் ஃப்ளையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. எல்லாரும் சண்டை போட வராங்க. நம்ம பென்னும் ஸ்டிங் ஃப்ளையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. நீங்கள் கண்ணு துறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை முடிஞ்சிடும். அதாவது நம்ம பென் போட்ட சண்டை முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லைங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு கேரக்டர் வந்து, இன்னொரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி உருட்டு கட்டி விட்டு அடிக்க வரும். இவர் ஓங்கி வந்து ஒரு அரை விடுவார். அவ்வளோதாங்க. ஒட்டுமொத்தமாகவே இவர் வந்து இதான் பண்ணார். அந்த சப்பாத்தி தூக்கிட்டு வர, கட்டையில் தூக்கிட்டு வர வந்து ஒரு பொண்ணு, ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து இவர் வந்து அரைகிறாரு. சப்பாத்தி கட்டை தூக்கிட்டு வரக்கூடிய அந்த ஃபீமேல் கேரக்டரை வந்து இவர் அரைகிறாரு. இந்த சீனுக்கா, இந்த சீக்வன்ஸுக்காக பென்டன் வரணும்? ஏன்டா அவங்களுக்குலாம் மனசாச்சே கிடையாதா? பென்டன் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பேற்பட்ட ஹீரோ, எத்தனை தடவை இந்த யூனிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், யூனிவர்ஸை காப்பாற்றிருக்கான். யூனிவர்ஸு க்ரியேஷனுக்கே, படைப்புக்கே அவன் தான் காரணமாக இருந்திருக்கான். ஆம்னிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் அவன். நிறைய எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ அவனை கூட்டிகிட்டு வந்து, அதுவும் ஒரிஜினல் பென்னை கூட்டிட்டு வந்து இங்கே தண்ணி கேன் போட விட்ருக்கீங்க, மாவு வாங்க விட்ருக்கீங்களே, நியாயமாடா உங்களுக்கு இதெல்லாம்? மற்ற கேரக்டர்ஸுக்காவது அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க. இவன் 7 செகண்ட் தாங்க ஸ்டிங் ஃப்ளையாக மாறி ஒரு அரை விடுறான், மறுபடியும் பறந்து போயிடுறான். மேலே வந்து அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மேல் பென் பறகுறான். இதை பார்க்கும்போது எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஹாஸ்டலோட ஓரளவுக்கு ஓகேங்க. அந்த ஒரு கார்ட்டூன் மற்ற கார்ட்டூன் கேரக்டர் ஒப்பிடும்போது இவன் ஹாஸ்டல் வந்து சூப்பராக இருக்குது, இவ்வளோ ஹாஸ்டல். பட் இவரை சரியாக யூஸ் பண்ணலை. சரியாக என்ன, 1% யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வா தம்பி, இந்த மாவு வந்து வாங்கிட்டு போ தம்பி அப்படின்ற மாதிரி மாவு வாங்க மட்டும்தான் அவர் கூப்பிட்டுருக்காங்க தவிர மற்றபடி வேஸ்ட். நம்ம வந்து எதிர்பார்த்து எல்லாமே வேஸ்ட். பென்டன் ஃப்ரான்ச்சைஸோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $13 பில்லியன். இது உண்மையிலேயே மிகப்பெரிய கலெக்ஷன். மிக பெருசுனா ரொம்ப பெருசு. ஸோ அப்பேற்பட்ட கலெக்ஷன் பண்ண இந்த சீரிஸோட நெட்வொர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா $13 பில்லியன்ன்றது ரொம்ப பெருசு. இதுக்கு எவ்வளோ டிவி ஷோஸ் இருக்குது, அதாவது சீரிஸ் இல்லாமல் டிவி ஷோஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, நிறைய மூவிஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். நிறைய மெர்ச்சன்டைஸ் விற்கப்பட்டிருக்கு. மெர்ச்சன்டைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் சொல்கிறாங்க. $6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் மட்டுமே இருக்குமா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பயங்கர பாப்புலர், பயங்கர ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஷோ. மோஸ்ட் ஃபேன் பேஸ். அதே மாதிரி லாஜிக்கலான சீரிஸ் உள்ள, மற்ற சீரிஸோட ஒப்பிடும்போது பயங்கர லாஜிக்கலான ஒரு சீரிஸும் கூட. அண்ட் என்னதான் வந்து இன்றைக்கி நிறைய அனிமே சீரிஸ்லாம் வந்துட்டாலும், புதுசாக நிறைய டிஃப்ரெண்ட்டான அட்வான்ஸான அனிமே சீரிஸ் வந்துட்டாலும், இன்னுமே அதெல்லாம் பார்த்து நல்லதாங்க இருக்குது. அது பிடிச்சிருந்தாலும் இன்னும் நாங்கள் பென்டன் ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிற நிறைய பென்டன் ஃபேன் இருக்காங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற எத்தனையோ கண்ட்ரிஸ், அவங்க கண்ட்ரி மட்டும் இல்லாமல் எகிப்தில் நிறைய பென்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் ஏதோ ஒரு முறையில் ஒரு
கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பென்டன் ஃபேன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ், ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கு பென்டன் ஃபேன்ஸ்ன்ற எத்தனை வருஷம் ஆனாலும், நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சீரிஸ் வந்தாலும், எப்பேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் வந்தாலும் கண்டிப்பாக நான் பென்டன் ஃபேன் தான். எனக்கு ஆக்சுவலி மார்வல் பிடிக்கும், டிசி பிடிக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும், ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும். பட் என்றைக்குமே ஃபேனாக நம்பர் 1 ஃபேனாக நான் ஒரு பென்டன் ஃபேனாக தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கார்ட்டூன் நெட்வொர்க்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு சீரிஸு, அவரோட ஒரிஜினல் கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து தண்ணி கண்ணு போட விட்றீங்க, வந்து இது நியாயமா? ஒன்றுமே இல்லை. சப்பாத்தி கட்டுக்கிட்டு வந்து அடிக்க ஒருத்தவங்க வராங்க, இவ போய் அரையிறான் ஸ்டிங் ஃப்ளையாக, அதுவும் ஸ்டிங் ஃப்ளையாக மாறி அரையணுமா? அந்த கேரக்டரை அரைகிறதுக்கு எதுக்குடா ஸ்டிங் ஃப்ளை? மனசாட்சி வேணாம். ஸ்டிங் ஃப்ளையே மொக்கையான எழில். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிலே ஒரு மொக்கை ஒஸ்ட்டான ஒரு எழில் எடுத்துருக்காங்க. ஸ்டிங் ஃப்ளைன் ஓகே தான், பட் அது வெண்ணே அரைஞ்சிட்டு போயிடலாவே. இந்த எபிசோடை பார்த்து கோவப்படுறதா இல்லை சிரிக்கிறதா என்னென்னு தெரியல. பிகாஸ் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த எபிசோடில் வருவாங்க. ஸோ பென்டனோட அந்த சீரிஸோட ஆக்டிவ்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும். போக போக ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனுக்கு ஒரு ஃப்யூச்சரில் மேபி லைவ் ஆக்ஷன் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நாங்கள் லைவ் ஆக்ஷனாக எதிர்பார்த்தோம். இவனுக்கு என்னடா வந்து சும்மா வந்து இந்த ஒரிஜினல் கேரக்டர் கூட்டிகிட்டு வந்து, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுக்கு ஒரிஜினல் கூட்டிகிட்டு வரணும்? நீங்கள் வந்து ரீபூட்டே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். எல்லாமே ஒரிஜினல் பென் வரணும் அவசியமே கிடையாது. நாங்கள்லாம் வந்து ஒரிஜினல் பென் ரிட்டர்ன் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியில் இருந்தோம். பட் ரிட்டன் ஆனது எதுக்கு? தண்ணிக்கான போடவா? இதுக்காக ரிட்டன் ஆனீங்க? ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு ரீபூட்டே கூட்டிகிட்டு போயிடலாம். ரீபூட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாலும் சத்தியமாக நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேன். யாருமே பேசுகிற மேக்ஸிமம் கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாங்கெலாம் பயங்கர கோவத்தில் வீடியோ போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஹிந்தி யூடியூப் சேனல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது ரிலீஸ் ஆகி 7 days தான் ஆகுது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. நீங்கள் என்ன guys நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்கும். நீங்கள் கிளிப்ஸ் ஆனால் ஜெலிஸ்டோன் போட்டு பாருங்கள், ஜெலிஸ்டோன் கார்ட்டூன் போட்டு பாருங்கள். அதை வந்து பார்த்தா அந்த பென்டெல்லாம் போட்டு பாருங்கள், வரும் மேக்ஸிமம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 5 செகண்ட் தான் ஒரு டோட்டலாகவே வருவார். இதுக்கு எதுக்கு இவ்வளோ காத்திருக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. சரி, இதாவது இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட் காமிக் இருக்குது நம்ம பென்டன் ஃப்ரான்ச்சைஸுக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.